வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது சினிமாதான் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே விரும்பக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது. அந்த சினிமாவை பற்றித்தான் இன்றைக்கு ஒரு கருத்தை நாம் நகர்வளப் பகுதியிலே பார்க்கவிருக்கிறோம். தமிழ் திரை உலகத்தில் சந்திரபாபு என்ற ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல, பாடகர், இயக்குனர், குணச்சித்திர நடிகர், கதாநாயகன் என்று பல்வேறு முகங்களை கொண்ட அருமையான ஒரு நடிகர் சந்திரபாபு. 1950, 60, 70 காலங்களில் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகர். கதாநாயகனுக்கு இணையாக சம்பளத்தை பெற்ற ஒரு நகைச்சுவை நடிகர் என்று சொன்னால் இவரை சொல்லலாம். இவர் அடிமை பெண் என்ற ஒரு திரைப்படத்தில் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்து நடித்து இயக்கிய அந்த திரைப்படத்தில் 1970ஆம் ஆண்டே 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெற்றவர் சந்திரபாபு அவர்கள் என்று சொன்னால் பெருமைப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அன்றைக்கு 1 லட்சம் என்று சொன்னால் இன்றைக்கு 10 கோடிக்கு மேல் ஆகும். ஆக 1969, 68 தயாரிக்கப்பட்ட அடிமை பெண் திரைப்படத்திலேயே இவர் 1 லட்சம் சம்பளத்தை பெற்றவர். இவர் பாடகராகவும் இருந்திருக்கிறார். அருமையான பாடல்களை பாடியிருக்கிறார். தடுக்காதே என்னை தடுக்காதே, புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே என்று பாடிய பாடல் இவர் இன்றைக்கும் மறக்க முடியாது. இன்றைக்கும் அவருடைய குரலுக்கும் பாடலுக்கும் ரசிகர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகராக இருந்த சந்திரபாபு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக்க நினைத்திருக்கிறார்கள். அதில் முதலில் பிரபுதேவா சந்திரபாபுவை போல செய்யக்கூடியவர், நடனமாடக்கூடியவர் என்பதால் அவரை கதாநாயகனாக போடலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. பிறகு இல்லை பாடவும் வேண்டுமல்லவா, சந்திரபாபு பாடகர் அல்லவா, பாடவும் தெரிந்து நகைச்சுவை செய்யவும் தெரிந்து நடிப்பும் தெரிந்து இயக்கம் தெரிந்த ஒரு நடிகர் வேண்டும் என்று கருதி இன்றைக்கு தனுஷ் அவர்களை சந்திரபாபு வேடத்திலே ஏற்று சந்திரபாபுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக்க எண்ணியிருக்கிறார்கள். இந்த படம் விரைவில் படம்பிடிப்பு தொடங்கப்படும் என்று கூட தெரிவித்திருக்கிறார்கள். சந்திரபாபு அவர்கள் தமிழக திரை உலகத்திலே அவரை தென்னகத்து சார்லி சாப்ளி என்று கூட புகழ்பெற்று இவரது நடிப்புக்கு இலக்கணம் வகுத்துள்ளது என்றும், தமிழ் திரை உலகத்தில் நகைச்சுவை மன்னன் என்று அழைக்கப்பட்டவர் இவர் சந்திரபாபு. நடிகராக மட்டுமல்லாமல் பாட்டு, இசை, ஓவியம், நாடகம், சிற்பம் என அனைத்திலும் ஈடுபட்டு கொண்ட அற்புதமான கலைஞர். தென்னக சார்லி சாப்ளி என்ற புகழ்பெற்ற இவரது பயோபிக் படத்தில் தனுஷ் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக இளையராஜா வாழ்க்கை வரலாற்றை தனுஷ் அவர்கள் நடிப்பதாக இருந்தது. அது ஏனோ நிறுத்தப்பட்டதா அல்லது தள்ளி வைக்கப்பட்டதா என்ற விவரம் தெரியவில்லை. ஆனால் சந்திரபாபு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தனுஷ் அவர்கள் நடிக்க இந்த திரைப்படம் மிக விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திரபாபு அவர்கள்
இரட்டை வேடங்களில் நடித்த ஒரு திரைப்படம் சபாஸ் மீனா. B.R. பந்தலு அவர்கள் இயக்கிய அந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, பண்டிரிபாயினுடைய தங்கை மீனா குமாரி கதாநாயகியாக நடித்திருப்பார்கள். இந்த படத்தில் சரோஜா தேவிதான் சந்திரபாபுக்கு ஜோடி. இரட்டை வேடத்தில் நகைச்சுவையில் கலக்கி இருப்பார் சந்திரபாபு அவர்கள். நாடோடி மன்னன் திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமைந்தது புரட்சி தலைவனுடைய நடிப்புக்கும் அவருடைய இயக்கத்திற்கும் என்று சொன்னால், அதில் சந்திரபாபுனுடைய ஒரு நகைச்சுவையும் அந்த வெற்றி படத்திற்கு ஒரு ஊண்டுகோலாக அமைந்தது என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. அதை போல நடிகர் திலகத்தோடும் மக்கள் திலகத்தோடும் ஜெமினி கணேசனோடும் ஜெய்சங்கரோடும் ரவிச்சந்திரனோடும் என்று அன்றைய காலகட்ட கதாநாயகர்களுக்கு இணையாக நடித்தவர் சந்திரபாபு. அந்த சந்திரபாபுடைய வாழ்க்கை வரலாற்றை தனுஷ் அவர்கள் நடித்து திரைப்படமாக இயக்கப்படும் என்று சொல்லப்பட்டதே சந்திரபாபுடைய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகிறது. சந்திரபாபு வேடத்தில் தனுஷ் அவர்கள் நடிக்கிறார் என்று சொன்னபோது இப்போதே அந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது. ஆக இந்த படம் வெளிவரும் நாளை திரை உலக ரசிகர்கள், அதாவது சந்திரபாபு அவருடைய ரசிகர்களும் நடிகர் தனுஷனுடைய ரசிகர்களும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். அதை போல சினிமா உலகத்தை சேர்ந்த ரசிக பெருமக்களும் இந்த படம் எப்போது வெளிவரும் என்று கேள்விதனை இப்போதே கேட்கத் தொடங்கிவிட்டார்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னையிலே இருக்கின்ற ரவியோடு இணைந்து இந்த தகவலையும் இந்த காட்சிகளையும் நமக்கு தந்திருக்கிறார். இதை நேர்த்தியாக எந்த இடத்திலே எதை போட வேண்டும் என்று அதை எடிட்டிங் செய்து தொகுத்து சிறப்போடு ரசிகர்களுக்கு அழகாக வழங்கி இருப்பவர் நமது செய்தியாளர், தொகுப்பாளர், எடிட்டர் என்று எல்லா பணிகளையும் ஏற்று செய்து கொண்டிருக்கின்ற தம்பி பிரசாத் அவர்கள். அந்த பிரசாத் அவர்களுக்கு நாம் என்றைக்குமே கைதட்டி பாராட்டை தெரிவிக்கிறோம். அதை போல இந்தையும் சிறப்பாக இந்த செய்தியை வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழ இதுவரை நீங்கள் யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினார். இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து இதுபோன்ற செய்திகளை சிரமப்பட்டு உங்களுக்காக அழகாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அதனால் உங்களுடைய கருத்துக்களை யூடியூப் பகுதியிலே கமாண்ட் பகுதியிலே சென்று உங்களது கருத்தை எங்களுக்கு பரிமாறினால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். அந்த கருத்து யூடியூப் பகுதியிலே வருகின்ற போது நீங்கள் குதூகலப்படலாம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்று உங்கள் நீலமலை அன்பில்